வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது போன வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, காம்ப்ளெக்ஸில் டிசைன் பண்ணுறது, அது எப்படி ஸ்டிச்சஸை கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் என்னென்னா காம்ப்ளெக்ஸ் மாதிரியே இன்னொரு டூல் ஸ்டிச்சை கட் பண்ணுறதுக்கு இருக்குது. அந்த டூல் பேர் ஃபியூஷன் ஃபில். அந்த டூல் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் இது காம்ப்ளெக்ஸில் தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், காம்ப்ளெக்ஸில் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். இந்த போட்டிருக்கிற சர்க்கிள்குள்ளே நான் இதே போல் ஸ்டிச்சை கட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸில் போட்டிருக்கிற இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு காம்ப்ளெக்ஸ் டூலை செலக்ட் பண்ணாமல் அதுக்கு கீழே இருக்கிற ஃபியூஷன் ஃபில்லை நம்ம ஆன் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் இதை இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணனையும் லாஸ்ட் டைம் எப்படி பார்த்தோமோ அதே போல் தான் இந்த இடத்துலையும் நான் ஸ்டிச் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இது செலக்ட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இந்த செலக்டான இமேஜை செலக்டான ஆப்ஜெக்டை நம்ம கட் பண்ண போகிறோம். ஆனால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், இதை காம்ப்ளெக்ஸாக இருக்கிறத நம்ம ஃபியூஷன் ஃபில்லாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபியூஷன் ஃபில் ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மார்க் காட்டும். இதில் சும்மா ஜஸ்ட் ஏதோ ஒரு பக்கம் வர மாதிரி ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, இங்கே பாருங்கள், காம்ப்ளெக்ஸில் இருக்கிறது ஃபியூஷன் ஃபில்லாக சேஞ்ச் ஆகிடும். இப்படியும் இதை கன்வெர்ட் பண்ணலாம். அல்லது நான் காம்ப்ளெக்ஸ் ஸ்டிச்சை இப்போ அன்டூ கொடுத்துருக்கேன், காம்ப்ளெக்ஸ் ஸ்டிச்சை செலக்ட் பண்ணிவிட்டேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா ஃபியூஷன் ஃபில் காட்டும். அதே போல் செலக்ட் பண்ணியிருப்போம் நம்ம, அதே போல் ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்திங்கன்னா அது ஃபியூஷன் ஃபில்லாக மாறிடும். ஓகேவா? இது ஃபியூஷன் ஃபில்லாக மாறினா மட்டும்தான் இதில் கட் பண்ண முடியும். இதில் டேரெக்டாக டிசைன் பண்ண மாட்டோம். டூல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதில் தான் கட் பண்ணுவோம். அப்புறம் மெயினாக இது காம்ப்ளெக்ஸில் மட்டும்தான் ஜாஸ்தி அப்ளை பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம முடிச்சிட்டோம். இதை ஃபியூஷன் ஃபில்லாக மாற்றிட்டோம். மறுபடியும் நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபியூஷன் ஃபில் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணோடனே அதே போல் மார்க் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு எங்கே ஸ்டிச் வேண்டாமோ அந்த இடத்துல மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இங்கே கட் பண்ணிட்டேன். ஓகேவா? இது ஃபியூஷன் ஃபில் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது இந்த ஆப்ஜெக்டில் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நான் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இமேஜ் காம்ப்ளெக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் காம்ப்ளெக்ஸில் தான் போட்டிருக்கோம். காம்ப்ளெக்ஸில் ரெட் ஸ்டிச்சு, ஒயிட் ஸ்டிச் எல்லாமே போட்டு நம்ம என்ன தேவையோ அந்த இமேஜுக்கு இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் என்ன வித்தியாசம், அந்த இமேஜில் இருக்கிறதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் காட்டுறேன். பாருங்கள், இப்போது இதில் இருக்கிற ஸ்டிச் ஆங்கிள் எப்படி இருக்குது, இந்த ரெண்டு வித்துக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் ஃப்ளோ வந்திருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஸ்டிச் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, நான் ஸ்பேஸை கொஞ்சம் குறைக்கிறேன் நெருக்கமாக இருக்கிறதுக்கு. இதில் இருக்கிற ஸ்டிச் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாமே ஒரே ஆங்கிளில் தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும், எல்லா ஸ்டிச்சும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா காம்ப்ளெக்ஸோடது ஒரே ஒரு ஆங்கிள் தான் இருக்கும். இன்புட் ஏ மாதிரி கண்டினியூவாக வச்சுட்டு வர மாதிரி பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆங்கிள் போகாது. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்புட் ஏலேயே டிசைன் பண்ணலாம். ஆனால் நம்ம இதை இப்போ காம்ப்ளெக்ஸில் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆனால் எனக்கு இன்புட் ஏல போட்ட மாதிரி எஃபெக்ட் வேணும். காம்ப்ளெக்ஸில் போட்டிருக்கிற ஸ்டிச்சை இன்புட் ஏல போடுற அளவுக்கு எஃபெக்டாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல இந்த ஸ்டிச்சை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ரீஷேப் கொடுத்துருக்கோமா, அப்படி இல்லாமல் வெளியில் இருக்கிற ரெட் கலர் ஸ்டிச்சை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஃபியூஷன் ஃபில் ஆன் பண்ணுறேன். இந்த ஃபியூஷன் ஃபில் அப்படிங்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட ஸ்டிச் ஆங்கிளும் ஃபியூஷன் ஃபில்லும் ரெண்டும் ஒன்று தான். இப்போ எதுக்காக நான் இது போடுறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் ஸ்டிச்சை மட்டும் நான் இப்போ ஆங்கிள் மாற்ற போகிறேன். எப்படி இங்கே இருக்கிற மாதிரி வேணும் எனக்கு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஜூம் பண்ணிக்கோங்க. வெளியில் இருக்கிற அவுட்லைனு, அதுக்கப்புறம் அதாவது ரெண்டு அவுட்லைனுக்கு வெளியில் தான் நம்ம பாயிண்ட்ஸ் வைக்க போகிறோம். உள்ள ஸ்டிச் மேலே வைக்கக்கூடாது, வச்சா போகாது. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது ரெண்டு மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் எனக்கு இந்த மாதிரி ஆங்கிள் எல்லா பக்கமும் ஸ்டிச்சு திரும்பி வர மாதிரி வேணும். அதனால் இந்த காம்ப்ளெக்ஸில் போட்டுருக்கிற ஸ்டிச்சை செலக்ட் பண்ணி ஸ்டிச் ஆங்கிள் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் எனக்கு எந்த மாதிரி டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் நான் பாயிண்ட்ஸ் வைக்கிறேன். அதாவது எட்ஜ் டு எட்ஜ், இந்த பக்கம் எட்ஜு அந்த பக்கம் எட்ஜில் வச்சுருக்கேன். நிறையா பாயிண்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணல. அப்புறம் ரீஷேப் பண்ணுறப்போ அது நான் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் நான் சும்மா பாயிண்ட்ஸ் கம்மியாக கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதனோட ஸ்டிச் வியூ எப்படி இருக்குன்னு. இங்கே இருக்கிற மாதிரியே கிட்டத்தட்ட வந்துருச்சா? இங்கே இருக்கிற ஸ்டிச் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஆங்கிளில் இருக்கும். ஆனால் காம்ப்ளெக்ஸில் நம்ம ஸ்டிச் ஆங்கிள் அப்ளை பண்ணியிருக்கோம். அதனால் அதனோட ஸ்டிச் வியூ வேறு மாதிரி இருக்கும். இப்போ கலர் ஆப்ஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம ஸ்டிச் ஆங்கிள் மாற்றினால இது என்ன ஆயிடுச்சு, ஃபியூஷன் ஃபில்லாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த ரெண்டு ஸ்டிச்சுமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆனது தான். ஃபியூஷன் ஃபில்லில் மொத்தமாக ஆங்கிள் வைப்போம். இது யூஸ் பண்ணி நமக்கு எங்கெங்கெல்லாம் ஆங்கிள் வேணுமோ நீங்கள் அங்கே அப்ளை பண்ணலாம். அதே போல் தான் இந்த ஒயிட் வேணுனாலும் ஒயிட் செலக்ட் பண்ணுங்கள். ஃபியூஷன் ஃபில் நீங்கள் எடுத்துகிட்டனாலும் சரி தான், எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்டிச் நம்மளுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி மாறிடும். இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாற்றுறப்போ நம்மளுக்கு ஸ்டிச் எஃபெக்ட்ஸ் மாற்றிக்கலாம். இதுதான் ஃபியூஷன் ஃபில்லும் ஸ்டிச் ஆங்கிளுக்கு உண்டான வித்தியாசம். காம்ப்ளெக்ஸில் போட்டிருக்கிற அதே இமேஜை நம்மளுக்கு தேவையான ஸ்டிச் ஆங்கிளில் மாற்றணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த ஃபியூஷன் ஃபில் இதையும் கொடுத்துருக்கோம். ஒரு மரக்கலை வரைகிறீங்க அப்படின்னா அது
நிறைய பிராண்ட்ஸ் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் காம்ப்ளெக்ஸில் போடுறப்ப எல்லா ஸ்டிச்சும் ஒரே ஆங்கிள் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி போட்டு ஸ்டிச்சை நம்ம செலக்ட் பண்ணி அந்தந்த ஆங்கிள் வந்து எப்படி ஸ்டிச் பிரியணுமோ அது மாதிரி ஆங்கிள் வச்சிங்கன்னா ஃபியூஷன் ஃபில்லையோ ஸ்டிச் ஆங்கிள்லையோ அது வந்து அப்ளை பண்ணிக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.